கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இயேசு உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஆனால் மனுஷன் தன்னுடைய கிரியைகள் நடவடிக்கைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே அவன் ஒளியாகிய இயேசுவை காட்டிலும் இருளாகிய கிரியைகளையே விரும்புகிறான். அதனால்தான் மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு ஏற்பட காரணமாகிறது என்று இயேசு கூறினார். பொல்லாத காரியங்களை செய்கிற எவனும் ஒளியாகி இயேசுவை பகைக்கிறான். ஏனென்றால் இயேசுவிடம் வந்தால் அவர் தன்னுடைய பாவ அக்கிரமங்களை கிரியைகளை கண்டிப்பார் என்பதை அறிந்து அவரிடம் வராமல் இருக்கிறான். ஆனால் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி செய்கிற மனுஷனோ தன்னுடைய நடவடிக்கைகள் இயேசுவுக்குள்ளாக செயல்படுகிறது என்று எல்லாருக்கும் தெரியும்படி ஒளியாகிய இயேசுவினிடத்தில் வருகிறான் என்று இயேசு கூறினார். பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் கலிலேயாவில் இருந்து யூதயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே இயேசு சீசர்களோடே குடியிருந்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு அருகில் ஐயனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் அதிகமாக இருந்தபடினாலே யோவானும் அங்கே தன்னிடத்தில் வந்த மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். அவ்வாறு இயேசு யூதேயாவிலும் யோவான் சாலிம் ஊரிலும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும்போது யோவானுடைய சீசருக்கும் யூதர்களுக்கும் இடையே சுத்திகரிப்பை குறித்து வாய்ச்சண்டை வந்தது. யூதர்கள் எதை தொட்டாலும் கை கழுவ வேண்டும், கால்களையும் கழுவ வேண்டும் என்பார்கள். ஆனால் யோவானுடைய சீசர்கள் உள்ளம் சுத்தமாக இருந்தால் அதுவே போதும் என்பார்கள். இப்படி மனிதன் வெளிப்படையான சுத்தத்தையே முக்கியப்படுத்துகிறான். ஆனால் இயேசு சொல்கிறார், மனுஷனுடைய உள்ளான கிரியைகள் தான் முக்கியமானது. உள்ளான கிரியைகள் பரிசுத்தமாக இல்லை என்றால், ஆண்டவருக்கு பிடித்தமானவைகளாக இல்லை என்றால் நாம் ஆண்டவரை நெருங்க முடியாது. அதனால்தான் இயேசு சொல்கிறார், பொல்லாத கிரியைகளை செய்கிற எவனும் என்னை பகைக்கிறான் என்று. ஏனென்றால் இயேசு ஒளியானவர். ஆகவே வெளிச்சமான நற்கிரியைகளை செய்வதே அவர்களுக்கு பிரியும். இப்படித்தான் ஒருவர் மது அருந்துவார். அருந்துவிட்டு வெளியில் உள்ளவர்களிடமும் சண்டை போடுவார், வீட்டிற்குள்ளேயும் சண்டை போடுவார். அதனால் ஊரில் யாருக்கும் அவரை பிடிக்காது. அவரை கண்டாலே எல்லாரும் வீட்டிற்குள் ஓடி விடுவர். வீட்டில் உள்ள பொருள்களையும் விற்று குடித்து விடுவார். ஒரு நாள் அவர் பார்லரில் குடித்து கொண்டிருக்கும்போது ஒலிபெருக்கி மூலமாக அருகில் உள்ள ஆலயத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. உடனே அவர் அதை கவனித்து கொண்டே குடித்து கொண்டிருந்தார். மகனே, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதுதான் அந்த சத்தம். உடனே அவர் நினைக்கிறார், என்னை எப்படி இயேசு நினைக்க முடியும், நேசிக்க முடியும் என்று. மறுபடியும், மகனே, நீ குடித்து கொண்டுதானே இருக்கிறாய், உன்னைத்தான் இயேசு நேசிக்கிறார் என்று அந்த குரல் கேட்டது. உடனே அரைகுறையாக குடித்து கொண்டிருக்கும்போது அப்படியே அதை வைத்துவிட்டு குரலை நோக்கி சென்றார். அது ஒரு தேவாலயம். நான் குடித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்றார். அதனால் நான் ஆலயத்தின் வாசற்படிக்கு வெளியே நின்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாளை முதல் நான் உள்ளே வந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்றார். வீட்டிற்கு வந்தார். வரும் வழியில் எல்லாரும் வீட்டிற்குள் ஓடி ஒளித்தார்கள். அவர் சொன்னார், என்னை கண்டு இனி யாரும் பயப்பட வேண்டாம். இயேசு என்னை மாற்றிவிட்டார் என்றார். வீட்டிலும் சண்டை இல்லை. அது முதல் ஒழுங்காக வேலைக்கு செல்வார். வீட்டில் எல்லா பொருள்களையும் வாங்கி வைத்தார். வேதம் வாசித்து ஜெபித்தார். தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் இயேசுவை பற்றி கூறினார். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ கோடி பேர் இந்த சகோதரரை போல இருக்கிறோமா? அல்லது ஆண்டவருக்கு விரோதமான பகைகள், வைராக்கியங்கள், சண்டைகள் இருக்கிறதா? இந்த சகோதரனை போல மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமில்லாத துர்க்கிரியைகளை விட்டு விடுவோம். அப்பொழுதுதான் இயேசுவை நாம் நேசிப்போம். அவர் எப்போதுமே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நம்மை நேசிக்கிறார். நாம் பொல்லாத கிரியைகளை, மற்றவர்கள் வெறுக்கிற கிரியைகளை விட்டு சத்திய வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக இருந்தால் நாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நாம் நற்கிரியைகளை செய்து ஒளியாகிய ஆண்டவர்களுக்குள்ளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை நேசித்து வேதத்தை வாசித்து தன்னுடைய கிரியைகளில் உண்மையாக இருக்க அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.